வணக்கம் அனைவருக்கும். குரூப் 2A கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போது 28லேருந்து 1ஆம் நடக்க போகுது. ஸோ அதில் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். நிறையா வீடியோஸ் நிறைய பேர் பார்த்து என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இது என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இதெல்லாம் ஓகே ஓரளவுக்கான உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எப்படி எப்படின்னு கூட நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் தான். இதுதான் நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சேலரியும் அதிகம். ஸோ சேலரி நீங்கள் அசிஸ்டன்ட் லெவலை விட இதுக்கு வந்து சேலரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஒரு 30,000 அசிஸ்டன்ட் லெவலில் வாங்கினீங்கன்னா இதில் ஒரு 50,000 வாங்கினீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அதில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு போட்டிருக்கோம்னா அது மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் எடுக்கலாம், இல்லை ராமநாதபுரம், மதுரை, இது மாதிரி ரீஜியன் வைஸ் இருக்குது. ஜோனல் வைஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இன்னும் எனக்கு சொந்த ஊர் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்கள் அந்த இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே பிரித்து தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே ஷோ ஆகும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன். இந்த ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்டர்னல் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் உங்கள் ஊர் அதாவது எந்த ஊர் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இந்த ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்குது. ஸோ அது பாருங்கள். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் யாருன்னா பெண்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால பெண்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு சோசியல் வெல்ஃபேர். டெக்னிக்கல் எஜுகேஷனும் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் மாதிரியாக தான். ஸோ அதையும் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ், உங்கள் ஊரில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போவீங்க. அடுத்து பாருங்கள் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலீஜியஸ். இது வெறும் 4 போஸ்டிங் தான் இருக்குது. அதனால் இது யார் யாருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், அதனால் பார்த்துக்கோங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ளவங்க இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்சின்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோஸ்மெண்ட், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கலாம். இது நீங்கள் இது மட்டும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கணும்னு அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் டிசி அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது அவங்க வந்து இதில் எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல போஸ்ட் தான். அந்தளவுக்கு ரொம்ப ஓரளவுக்கான நார்மல் ஒர்க் உள்ள போஸ்ட் தான். மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்குலாம் அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வேணுங்கிறவங்க இது ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் அண்ட் மெடிசனும் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் மாதிரியாக தான். அடுத்து பாருங்கள் சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பர்னு அக்ரி டிபார்ட்மெண்ட். இது வந்துட்டு அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ். அக்ரியோட அந்த விதை பொருட்கள், அந்த விதைகள், அந்த இதெல்லாம் விற்பனை பண்ணுற அந்த துறை. ஓகேங்களா? ஸோ இது நார்மல் வெறும் அக்ரி இல்லை, அக்ரி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் டிவிஎஸ். இது வந்துட்டு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் அந்த ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக போகிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலே அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. எனக்கு டிஎன்பிஎஸ்சிலே வேலை வேணும், சென்னையிலே வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங். இது வந்து அதிக அளவு ஒர்க் இல்லாத டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பாருங்கள், ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க்கும் இருக்கும், தேவையான அளவு ஒர்க்கும் இருக்கும். ஓகேங்களா? சென்னையில் போடுறது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் அது வேணுங்கிறவங்க பார்த்து எடுங்க. என்சிசி டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் கிடைக்க ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்சிசி எடுத்துக்கோங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் அல்லது நியர் டிஸ்ட்ரிக் கிடைக்கிறதுக்குலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக போகிறது ஒரு ரெகுலர் பேட்டர்ன், நீங்கள் ஒரு நார்மல் பேப்பர் ஒர்க்கு தான். ஸோ அடுத்து பாருங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நிறைய பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க, அவங்களுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஃபிஷரிஸ். இதுவும் அசிஸ்டன்ட் இன் ஃபிஷரிஸ் தான். ஃபிஷரிஸ் மீன்வளத்துறை, பால்வளத்துறை இதெல்லாமே ஒரு நார்மலான டிபார்ட்மெண்ட். ரொம்ப நீங்கள்
அந்தளவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட வச்சுக்கலாம். நான் லிஸ்ட்டில் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ப்ரொமோஷன் வைஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. எதுலேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ஒரு மீடியமான லெவலில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொமோஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு, இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் எடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இது அக்ரிகல்ச்சர் மாதிரி தான் செரிகல்ச்சர். இதுலேயுமே போஸ்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டவுன் பஞ்சாயத்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கனாலும் உங்கள் சொந்த ஊர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நீங்கள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், உங்கள் சொந்த ஊர் கிடைக்கணும்னா அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக் இருக்குங்களா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில், அதில் அசிஸ்டன்ட் கிரேட் 3 ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்டிங் எடுக்கிறவங்க எடுக்கலாம். இது ஒரு கார்பரேஷன், இது நார்மலாக பியூர் கவர்மெண்ட் இருக்காது, இது ஒரு கார்பரேஷன், இது ஒரு நிறுவனம். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாப் தான், பட் பியூர் கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு ஹேண்ட்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதுவும் கார்பரேஷன் தான். ஆடிட் அசிஸ்டன்ட் ஹைவேஸ், இதுவும் ஒரு ஜென்ரல் போஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை வேணுங்கிறவங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆடிட் ஒர்க்காக இருக்கும் போது. இதுக்கு முன்னாடி பார்த்தது நார்மல் அசிஸ்டன்ட், இது ஆடிட் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன், இது நான் கொடுத்துருக்கிற இந்த 30மே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம். ஒரு காமனான டிகிரி வச்சுருக்க, ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, ஒரு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் டிகிரி காமனாக வச்சுருக்கிற எல்லாருமே எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. இன்னும் சில போஸ்ட்லாம் இருக்குது. அந்த போஸ்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி, ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு டைப்பிங் எக்ஸ்ட்ரா வச்சுருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஒரு எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் அதில் பார்க்காத சில போஸ்டிங் இதில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன், இதுக்கு என்ன இருக்கணும்னா டிகிரி முடிச்சிருக்கணும், மஸ்ட் பி எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. மற்றபடி நம்ம பார்க்காத சில வேறு என்ன பார்க்கலாம், ஆடிட் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டோம், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் டிகிரி, டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே இருக்கிறதா, அது பார்த்துக்கோங்க. இது ரெகுலராக இது பார்த்துட்டோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எல்லா அசிஸ்டண்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. இதுவுமே பார்த்துக்கோங்க. இந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் கிரேட் 3, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட், இது எல்லாமே எனி டிகிரி உள்ளது தான். ஸோ இது எல்லாமே நம்ம அதில் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேல் வார்டன் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு பாஸ் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆன் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மேல் வார்டனே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மேல் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கு சொல்லியிருக்காங்க. இது டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருந்தால் தான் நீங்கள் இது எடுக்க முடியும். அடுத்து இது பாருங்கள், பர்சனல் அசிஸ்டன்ட்டோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், இது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் தான், டெக்னிக்கல் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், டைப்பிங் முடிச்சிருக்கணும். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க டிகிரி தான் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது மாதிரி நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, எக்கனாமிக்ஸு, இந்த டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இல்லை. இது ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஷுட் பொசஸ் ஏ டிகிரி இன் காமர்ஸ் ப்ரிஃபரபிளி வித் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைப் ரைட்டிங். அந்த டைப் ரைட்டிங்கும் தமிழ் லோவர் ஹையர் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக் வேணுமா, இல்லை எனக்கு சென்னை தான் வேணுமா, எனக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் தான் வேணுமா, இல்லை செக்ரட்டரியேட் மாதிரி செக்ரட்டரியேட் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா, எங்கிட்ட டைப்பிங் இருக்கா, ஷார்ட் ஹேண்ட் இருக்கா, இது எல்லாமே பாருங்கள். இல்லை எனக்கு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வேணும், அது மெடிக்கல் இருக்குன்னா எனக்கு சொந்த ஊர்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு சொந்த ஊர்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கா, ரூரலில் இருக்கா, இல்லை ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எனக்கு சொந்த ஊர்லேயே இருக்கா, இது மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா, இது எல்லாமே சொந்த ஊரில் கிடைக்கும். இப்போ சொந்த ஊரில் இல்லாமல் இதை எடுத்தால் எங்கே கிடைக்கும், எங்கே போடுவாங்க, அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து, இல்லை உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நம்ம இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கோம், ஒரு ஹைவேஸ் போனால் யூஸ் ஆகும், சிவில் டிகிரி வச்சுருக்கோம், இல்லை நம்ம ஒரு ஃபிஷரிஸ் முடிச்சிருக்கோம், ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் போனால் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இந்த கன்சிடரேஷன்லாம் உங்களோட தான். நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணுங்கள்.